எதுக்காக அனுமன் அவரோட உடம்பு முழுக்க செந்தூரத்தை பூசிருக்காரு தெரியுமா? இந்த நிகழ்வை ஒரு குட்டி கதையா பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் அனுமன் சீதாதேவியை பார்க்க அவங்க வீட்டுக்கு போவாரு. அப்போ சீதாதேவி அவங்க நெத்தியில குங்குமத்தை, அதாவது செந்தூரத்தை வைப்பாங்க. அதை பார்த்து அனுமன் ரொம்பவே ஆச்சரியத்தோடு சீதாதேவி கிட்ட என்ன கேட்பாருன்னா, அம்மா உங்க நெத்தியில ஏன் குங்குமத்தை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சீதாதேவி சிரிச்சுக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஹனுமன், இந்த குங்குமம் ஸ்ரீராமருக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த குங்குமத்தை என்னோட நெத்தியில வச்சா அவர் சந்தோஷமா எப்பவுமே என் கூடவே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதும் அனுமன் உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி போய் மூட்டை மூட்டிய செந்தூரத்தை எடுத்து வந்து அவரோட உடம்பு முழுக்க எண்ணெயை பூசி அந்த செந்தூரத்துல உருண்டு புரள்வாரு. ஹனுமன் உடம்பு முழுக்க செந்தூரத்தை பூசி ராமர் இருக்க சபைக்கு நடந்து வருவாரு. அவரை பூதம்னு நினைச்சு மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து தலை தெறிக்க ஓடி போவாங்க. அப்போ ராமர் அந்த இடத்துக்கு வந்து, ஹனுமா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கன்னு கேட்பாரு. அதுக்கு அனுமன் ராமர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு தான் செந்தூரம் ரொம்ப பிடிக்குமே, நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும், என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காக நான் என்னோட உடம்பு முழுக்க செந்தூரத்தை பூசி இருக்கேன்னு சொல்லுவாரு. இதை கேட்டதும் ராமர் ரொம்பவே வியந்து போய், உன்ன மாதிரி ஒரு பக்தன் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமனை கட்டி அனுப்பாரு.